ஒரு சைடு ஈரானுடைய அட்டாக்கு, இன்னொரு சைடு நாட்டோ நாடுகள் ஒத்துழையாமை, இன்னொரு சைடு இன்டர்னல் ப்ராப்ளம், இன்னொரு சைடு வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டாக் மார்க்கெட்டு இது இத்தனையும் சேர்ந்து ட்ரம்ப்பை வந்து ஒரு 5 நாள் போர் நிறுத்தம் அறிவிக்க வைத்திருக்கிறது. இந்த 5 நாள் போர் நிறுத்தம் இது வாபஸாகலாம், இல்லை 5 நாள் போர் நிறுத்தம் ஒரு ஏமாற்று வேலையாக கூட இருக்கலாம். அதனால தான் ஈரான் அதை நம்பலை. உன்னை நம்ப முடியாது, அமெரிக்காவை நம்ப முடியாது, நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு தான் இருப்போம் என்று அவர்கள், நீ இந்த ஏரியா விட்டு காலி பண்ணுற வரைக்கும் உன்னை அடிக்காம விட மாட்டோம் என்ற நிலையில் ஈரான் வந்து அடித்து கொண்டிருக்கிறது. எனவே ஈரான் வந்து சுப்ரீம் லீடரை இழந்த பிறகு இனிமேல் இழப்பதற்கு என்ன இருக்கிறது? எனவே வைத்து பார்த்து விடுவோம் என்ற நிலையில் ஈரான் இருப்பதன் காரணமாக இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் ட்ரம்ப் இந்த ட்ரூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். மேபி இன்டைரக்ட் சேனல் த்ரூ பாகிஸ்தான், த்ரூ டர்க்கி, த்ரூ ஈஜிப்டு, த்ரூ ஓமன் மூலமாக இன்டைரக்ட் சேனல் மூலமாக பேசிக்கிட்டு இருப்பார் ஒழிய டைரக்ட் சேனலில் பேசலை. எனவே வந்து அவர் ட்ரூஸை நம்புவதற்கு ஈரான் தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால் ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போதே ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி ஈரான் மீது தாக்குதல் நடத்தி 170 மாணவர்களை கொன்ற நாடு தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும். அந்த ஒரே நாளில் வந்து சுப்ரீம் லீடரை கொன்றொழித்தார்கள். ஸோ இவர்களை நம்புவதற்கு ஈரான் தயாராக இல்லை. எனவே வந்து இந்த போர் எந்தளவுக்கு ஒரு முடிவுக்கு வரும் என்பதில் அமெரிக்காவினுடைய பின்வாங்கலை பொறுத்தும் ஒரு முடிவு நம்மளுக்கு தெரியும்.